ஹலோ வியூஸ், தமிழ் நிமிஷம் 2025 டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் டூக்கான கவுன்சிலிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தென் அதே மாதிரி அப்போர்ட் கேண்டிடேட்க்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இப்போ டென்டேட்டிவாக இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்ணுறது, ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து என்னென்னலாம் பிளான் பண்ணா இருக்கும், இதை பற்றி நம்ம சீரியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் எஜுகேஷன் 2025 டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் 2க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து எடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்க எதிர்பார்த்த காலேஜஸ் வந்து முக்கியமான இது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் கொடுத்துருக்கீங்க. அக்செப்ட் கொடுத்த கேண்டிடேட் வந்து உங்களுக்கு வந்து ஜூலை 4th காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். அதே மாதிரி அக்செப்ட் கொடுத்தவங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து சேம் அதே ஆகஸ்ட் 4th டிஎஃப்சியில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணி தென் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், தென் 7.5 ரிசர்வேஷன், தென் பிஎம்எஸ்எஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. கேஸ் நீங்கள் அதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 25,000 வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். டிஎஃப்சியில் நீங்கள் பே பண்ணீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே கொடுத்து அப்போர்டில் என்ன காலேஜ் வந்து கிடைக்குதோ அந்த காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் வந்து ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஆகஸ்ட் 4th வரைக்கும் டைம் இருக்கு. நீங்கள் அதுக்குள்ள நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போர்டில் இருக்க கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்திருக்க உங்களுக்கு அக்செப்ட் நீங்கள் கொடுத்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துற காலேஜுக்கு வந்து மேலே இருக்க அப்போர்டு ஆயிடுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். பேசுனீங்கன்னா நீங்கள் அப்போர்டு ஆகலைன்னா எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்க அந்த சரி நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்களோ அது தகுந்த டிசைட் பண்ணுங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். சரி, ரவுண்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் சார் இப்பயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரவுண்ட் 2லேயே சீட் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு மார்க்ஸ் வந்து அதிகம், அவனே வந்து ரவுண்ட் 2 கேண்டிடேட், அவனுக்கே சீட் கிடைக்கல, நான் வந்து எந்த அளவுக்கு காலேஜஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரவுண்டு 3ல உங்களுக்கு டெஃபினட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் வந்து டாப் காலேஜஸ் இல்லை, ஆவரேஜ் காலேஜில் நம்ம காரியம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் உதவாத காலேஜ், உங்களுக்கு காலேஜ் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கிற காலேஜஸ்ல மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் இன்னும் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாதிரி சொல்லி நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம அதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இல்லை வேற சம்மந்த ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ், சம்மதர் கோர்ஸ், டெக்னாலஜி உள்ள கோர்சஸ் எடுத்து படித்தா உங்களுக்கு ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ், எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ், எலக்ட்ரானிக் ரிலேட்டட் கோர்சஸ் இன்னும் வந்து அவைலபிளாக இருக்கு. இது வந்து மீடியம் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டெஃபினட்டாக அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் ஆப்ஷன்ஸில் கொடுத்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து இன்னைக்கு நாளைக்கு உள்ள காலேஜஸில் போய் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் தான் கேள்விக்குறியாக ஆக்கிக்கிறீங்க. அதனால் வந்து பெட்டர் ஆப்ஷனாக உங்களுக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது வேகன்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன காலேஜஸ்லாம் நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு பெட்டராக இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ் தகுந்த மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து நீங்கள் என்னென்ன கோர்சஸில் நீங்கள் எடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர்த்து வேற என்ன கோர்சஸ் இது ஒரு 100 கோர்சஸ் கிட்ட இருக்கு. இந்த 100 கோர்சஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் மட்டுமே ஒரு 20 கோர்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து மீதி 80 கோர்சஸ் இருக்கு. இதில் என்னென்ன கோர்ஸில் நீங்கள் எடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. அது நீங்கள் வந்து சென்னை ரீஜன், கோயம்புத்தூர் ரீஜன் ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு கோர்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் கோயம்புத்தூர் ரீஜன் உங்களுக்கு பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் இது மாதிரி கோர்சஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சென்னை ரீஜன்ஸில் வந்தீங்கன்னா சம்பந்தம் உங்களுக்கு மெக்கானிக் ரிலேட்டட் கோர்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை கோயம்புத்தூர் ரீஜனில் மெக்கானிக் ரிலேட்டட் எலக்ட்ரிக்கல் கோர்சஸ் இருக்கும், இதுவும் இருக்கும். இதை தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக்ஸ் கோர்சஸ், இதில் வந்து சில கோர்சஸ் வந்து ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் கோர்சஸ்,
மெரைன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இங்கே சென்னை சைட்ஸில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போலேருந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வேறு ஆல்டர்னேட்டிவாக சிஎஸ்சி அண்ட் ஐடிக்கு வந்து கோர்ஸ்லாம் ரேங்க்குக்கு என்ன காலேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ப்ரிப்பேர் டெஃபினட்டாக வந்து ரவுண்டு 2ஓட வேக்கன்சி உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ரவுண்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் கோர்சஸ்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, காலேஜஸ்லாம் பாசிபிலிட்டி நம்ம தனியாகவே எடுத்துக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கான்வர்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது 4th லாஸ்ட் டேட்டு. இன்டிலேருந்து நீங்கள் அலாட்மெண்ட் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். காலேஜில் ரிப்போர்ட் டிஎஃப்சியில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேணும்னா கான்வர்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.